டியர் ஆல், இப்போ நம்மளோட ஐடியில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க, என்னென்ன பிளானில் எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க பூஸ்டர் ஐடிக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு எப்பவும் போல் லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மெயின் மெனுவை டச் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் ஹெல்ப் அப்ளைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக்கில் எத்தனை பேர்கிட்டேருந்து நீங்கள் 1000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 7 பேர் இதில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 7 பேரோட நேமும் ஃபோன் நம்பரும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இதை பேசிக் பூஸ்டப் ஐடி எலிஜிபிலிட்டியில் இருக்கவங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து பாருங்கள், மகேஸ்வரி, சிவகாமி, மஞ்சுளா, செல்வராஜ், சாந்தி, நந்தினி பொன்னுசாமி, ரேகா. ஸோ இப்போ இதில் நந்தினி பொன்னுசாமி அப்படிங்கிறவங்க யூனிக்காக எனக்கு தெரியுது. பிகாஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாருமே மற்ற பிளான்ஸ்லேயும் எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க. அப்போ இந்த நேமை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 7 பேரோட பேரும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக்கில் அந்த பூஸ்டப் ஐடி வரும்போது 4 ஐடி ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 800 rupees ஆகும். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் பூஸ்டப்போட டீட்டெயிலை சொல்லி கொடுத்து அவங்கள 1 by 1 ஆக்டிவேஷன் பண்ண வைக்கணும். இது ஃபஸ்ட் ஒர்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் பிளான் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் அப்ளைன் அதுக்கு போனீங்கன்னா இங்கே உங்கள்கிட்டருந்து 8 பேர்ட்டேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர்ட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நந்தினி பொன்னுசாமி நேம் இல்லை, அதுக்கு பதிலாக சுதாகர், தினேஷ்குமார் 2 பேர் புதுசாக உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுதாகர்கிட்டையும் தினேஷ் சார்கிட்டையும் நீங்கள் ஸ்டாண்டர்டில் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க. மற்றவங்க வந்து எல்லா பிளானுக்கும் சேர்த்து சொல்லணும். ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் விட்டுறேன். இவங்க 2 பேரை மட்டும் நான் இதில் எடுத்து இவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, ஸ்டாண்டர்ட் பிளானில் நீங்கள் எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க. ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து 300 ரூபா வச்சு 4 பேருக்கு நீங்கள் பூஸ்டப் ஐடி போடணும். அப்போது 1200 rupees ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் பிளானுக்காக. இந்த டீட்டெயிலையும் நம்ம எழுதி வச்சுக்கணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது எலைட் பிளான். அப்போது டிரான்சாக்ஷன்ஸில் போயிட்டு திரும்பவும் எலைட் ஹெல்ப்புக்கு போயிட்டு அந்த எலைட் பிளான்லேருந்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள், தினேஷ்குமார். அப்போது தினேஷ்குமார் வந்து ஸ்டாண்டர்ட்லேயும் எலிஜிபிலிட்டியில் இருக்கார், எலைட்லேயும் எலிஜிபிலிட்டியில் இருக்கார். அப்போ இதுக்கு ஒரு 2000, அதுக்கு ஒரு 1200. ஸோ ரெண்டும் சேர்த்து 3200 rupees ரெடி பண்ணனால்தான் ஸ்டாண்டர்டுக்கும் எலைட்டுக்கும் அவங்க பூஸ்டப் கொடுக்க முடியும். ஸோ அப்போது இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் ஒருவேளை தினேஷ்குமாரோ இவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்து அவங்க எதில் எலிஜிபிலிட்டி இருக்காங்கன்னு பார்த்து அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த வேலை மிச்சம். அவங்க பண்ணாத பட்சத்தில் நம்மளோட அப்ளைன் அப்படிங்கிற முறையில் நம்ம அந்த வேலையை செஞ்சோம், அவங்கள செய்ய வச்சோம் அப்படின்னா அடுத்து இந்த தினேஷ்குமாராக இருக்கட்டும், இந்த லெவலில் 3rd லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, 4th லெவலுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுவாங்க. 4th லெவல் ரிசீவ் பண்ணுறதுக்கு சீக்கிரம் முன்னேறிடுவாங்க. அப்படி முன்னேறும்போது பாருங்கள், தினேஷ்குமார் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாரு. அதனால் எனக்கு 2500 rupees வந்திருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூலமாக எனக்கு 20,000 rupees ரிசீவ் ஆகும், கரெக்டாக? பாருங்கள், தினேஷ்குமார் கிட்டேருந்து இந்த 10,000, 10,000, 20,000 rupees இது எனக்கு ரிசீவ் ஆகணும்னா தினேஷ்குமாரோட ஐடியை நான் முன்னாடி கொண்டு போகணும். அப்போ அவங்கள நான் பூஸ்டப் ஐடி போட வச்சேன்னா அதே போல் எல்லோரும் பூஸ்டப் ஐடி போடும்போது ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற மெம்பர் ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க ரிசீவ் பண்ணி 500 ரிசீவ் பண்ணி ஒருத்தர் அப்கிரேட் பண்ணும்போது 1000 அப்கிரேட் பண்ணுவார். ஸோ இதே போல் 4 பேர்கிட்டேருந்து 1000 ரிசீவ் பண்ணுற நபர் 2500 rupees அப்கிரேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி 8 பேர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணவங்க 10,000 rupees அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்படி அப்கிரேட் பண்ணும்போது தினேஷ்குமார் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்பான்சர் இன்கம் எனக்கு வரும். ஸோ இதுதான் லாஜிக்கு, இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துமே உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இதை தான் நம்ம நேற்று மீட்டிங்கில் கிளியராக சொல்லியிருப்போம். அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களோட ஜேர்னி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்த நம்மளோட எம்டிக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ.